ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருப்பீங்க. பட் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஐஃபோன் வாங்க காசு இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலை ஐஃபோன் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது ஆண்ட்ராய்டு மொபைல் தான். இதை நான் ஐஃபோன் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஐஃபோன் லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஐஃபோனில் வர மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். அதே போல் உங்களுக்கு வால்பேப்பர், டைமிங் எல்லாமே ஐஃபோனில் இருந்த மாதிரியே இருக்கும். உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் கூட ஐஃபோனில் வர மாதிரியே வரும். இது மாதிரி ஐஃபோனில் வர மாதிரியே உங்களுக்கு எல்லாமே வரும். டைனமிக் ஐலாண்ட் டிஸ்பிளே, இந்த டாப்பில் வர்ற நாச் ஐஃபோனில் வர மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலை இந்த மாதிரி ஐஃபோன் மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 2 ஆப் தேவைப்படுது. ஒன்று ஐலாஞ்சர், இன்னொன்று டி நாச். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோடய மொபைலில் நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டைனமிக் இஸ்லான் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப் வரும், அது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் நாச் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஐஃபோனில் வர மாதிரி டைனமிக் இஸ்லான் நாச் நீங்கள் உங்கள் மொபைலில் செட் பண்ணிக்கலாம். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டைப் நாச் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே டிஸ்பிளே நாச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களை செட்டிங்ஸ் பண்ண முடியும். அதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பெர்மிஷன்லாம் கொடுக்கணும். அக்சஸ்பிலிட்டி அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்து உங்களோட அந்த ஆப்பை ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா 2வது நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கேட்கும். இதுலேயும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து பெர்மிஷன் அலோவ் கொடுத்துருங்க. கான்டாக்ட், ஃபோன் கால்ஸ் எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எந்த டைப்னு கேட்கும். நான் இது ஃபஸ்ட்டு டைப் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலர் இருக்கிறது தான் ஃபஸ்ட் டைப்பு. இப்போ செகண்ட் நீங்கள் இது செலக்ட் பண்ணோடனே மேலே அந்த உங்களோட அந்த நாச் வந்துடும். இப்போ மேலே பாருங்கள், அந்த நாச் இருக்குது. இப்போ நீங்கள் சைஸை கம்மி பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ அதை டாப் அண்ட் பாட்டம் நோட்டுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இது வெர்டிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இது மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 வேரியபிளில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். விட்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் டாப்பில் இருக்கணுமா பாட்டமில் இருக்கணுமா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இது நாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் அது பக்கத்தில் உள்ள 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே ஆனில் இருக்கும். அந்த டைனமிக் நாச்சில் உங்களோட மியூசிக் இது ஆட் ஆகும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதில் தெரியும். அதே மாதிரி அதில் பேட்ரி ஏன்னா பேட்ரி பர்சன்டேஜ் அதிலே காட்டும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. கால் அதில் கால் காட்டும், யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு எதனா அதில் காட்ட வேண்டாம், அந்த நாச்சில் இந்த இதெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிக்கோங்க. டைனமிக் இஸ்லான் நாச்சை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதான் லான்ச்சரு. அதான் ஐஃபோன் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர் போங்க. மறுபடியும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் லான்ச்சர் iOS 17 டைப் பண்ணுங்கள். இதில் 2வது ஆப்ஷனாக காட்டும். அதாவது இதில் 2வது ஆப்ஷனாக காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவுன்லோடான ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. இதை மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வாங்க. என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதிலே காட்டுவாங்க. அப்படி கொடுத்துட்டே வரும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேக் டிஃபால்ட் லான்ச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஓகே பண்ணிக்கோங்க. அதை ஓகே பண்ணி லான்ச்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் வர மாதிரியே எல்லாமே வந்துடும். இந்த ஆப்ஷன்லாம் ஐஃபோனில் வர மாதிரி வந்துடும். ஆனால் இன்னும் நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும் நிறைய. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் டைனமிக் இஸ்லான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே இதை ஒரு ஆப் வச்சு நம்ம பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த ஆப்பு போட்டு பண்ண பிடிக்கலன்னா இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் கேமரா பெர்மிஷன் கொடுங்க. அதே மாதிரி இதில் உள்ள பெர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்டாக என்னேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்னேபிள் பண்ணி விட்ருங்க. என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐலாண்ட் வந்துடும்.
அடுத்து வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு ட்ரா அதர் ஆப்ஷன் இருக்கும், அது எல்லாமே அளவு கொடுத்து விட்ருங்க. இதில் உள்ள பெர்மிஷன் எல்லாமே நீங்கள் அளவு கொடுக்கணும். அடுத்து அக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அளவு கொடுத்துருங்க. இது போல் நீங்கள் எல்லாமே அளவு கொடுத்துருங்க. இங்கே வந்து என்னேபிள் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அளவு கொடுங்க. அளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணும்போது ஐஃபோனில் வர மாதிரியே பாஸ்வேர்டு கேட்கும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் என்னேபிள் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வைப்ரேட் வேணால் வைப்ரேட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வால்பேப்பர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த வால்பேப்பர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு வேறு வால்பேப்பர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வால்பேப்பர் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து என்னேபிள் கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஐஃபோனில் வர மாதிரி வரும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து இதை வந்து சவுண்டு குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அது மாதிரி சாங்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு எல்லா ஆப்ஷனும் டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஐஃபோனில் வர மாதிரி வரும். பார்க்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை மாற்றிக்கோங்க. இதான் வந்து இதான் வந்து கண்ட்ரோல் சென்டர் ஆப்ஷன். கண்ட்ரோல் சென்டர் ஆப்ஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இங்கே அசிஸ்டிவ் டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குயிக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஸ் எல்லாமே. இப்போ வந்துட்டு இந்த சைடில் உள்ள ஒரு பிளாக் கலர் பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்புக்குள்ளே போகணுன்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணாலே போதும். இதில் வந்து கஸ்டம் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐகான்ஸ் வந்து 5 இருக்கணுமா 6 இருக்கணுமா இந்த மாதிரி வருது இல்லை. இது வந்து 5 இருக்கணுமா 6 இருக்கணுமா நீங்களே இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எதனா மாற்றணும்னா ரீசெட் கொடுத்து மாற்றிக்கோங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைனமிக் இஸ்லாண்ட் இதுக்கு தான் நம்ம இன்னொரு ஆப் போட்டு யூஸ் பண்ணோம். இதில் வர டைனமிக் நாச் வந்து சரியாக செட் ஆகலை. இந்த டைனமிக் நாச்சை என்னேபிள் பண்ணுங்கள். இதில் வர டைனமிக் நாச்சே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், டைனமிக் நாச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. அடுத்து வந்து லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப் சைஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஐஃபோன் 8 கிளாக் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டார்க் மோடு லைட் மோடு எல்லாமே இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஹிட்டன் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது யாருக்குமே தெரியாமல் வச்சுக்கணுன்னா இதில் வந்துட்டு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பெச்சஸ் இது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன மெசேஜ் வந்தாலும் எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு நம்பரில் காட்டும். இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம செட்டிங்ஸ் ஆன் பண்ண வேண்டியது மேக் டிஃபால்ட் லான்ச்சர், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைனமிக் ஸ்லாண்ட் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே முக்கியமானது. இது ரெண்டுமே ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள் ஐஃபோன் லுக் வந்துடும். இப்போ என் மொபைல் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், ஐஃபோனில் வர மாதிரி எல்லாமே இருக்குது. கீழே உள்ள ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படி மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன் பண்ணால் போதும், உங்களுக்கு ஐஃபோனில் வர மாதிரி தான் வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.